அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 17/3/2025 பங்குனி மாதத்தின் 3ஆம் நாள் திங்கட்கிழமையில சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் நீங்க சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் உங்கள் மனக்குழப்பங்கள் தீர்வதற்கும் விநாயகப் பெருமானுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமான். நாம் என்ன தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயகரைத்தான் வழிபாடு செய்வோம். அது மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய ஹோமம் வளர்த்தாலும் முதல்ல விநாயகருக்குரிய மந்திரங்கள் சொல்லி அதன் பிறகு தான் நம்ம ஹோமத்தை ஆரம்பிப்போம். இன்றைய நாளில் இப்படி விநாயகருடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இன்றைய நாளில் இந்த சதுர்த்தி நாளில் இந்த விநாயகருக்குரிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பிடிச்சு வச்சு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எல்லா ஹோமங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா சாணப்பிள்ளையார் படித்து வைப்பாங்க அல்லது மஞ்சள் பிள்ளையார் படித்து வைப்பாங்க. இப்போ சாணம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். எப்படி பிடிச்சி வைக்கணும்? ஒரு வெத்தலையை எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டு மேலே வெத்தலை வைங்க அல்லது வாழை இலை மேலே வெத்தலை வைங்க. வச்சு மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சளை அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10-15 நிமிடங்கள் ஊற வச்சு நல்லா விழுதா அம்மியில் வச்சு அரைச்சி மஞ்சள் பிள்ளையார் செய்வாங்க. முடிஞ்சால் அப்படி செய்யுங்க. முடியல அப்படின்னா சுத்தமான மஞ்சள் தூளாக இருக்கணும். ஏற்கனவே சமையலில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஸ்பூனை அதுக்குள்ளே போட்டு எச்சில் பட்ட மஞ்சளாக இருக்கக்கூடாது. சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து பன்னீர் ஊற்றி குழைத்துக்கணும். இந்த பன்னீர் ஊற்றி குழைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும், பண சேர்க்கை உண்டாகும். பன்னீர் ஊற்றி நல்லா மஞ்சளை பிசைஞ்சு பிடிச்சு அந்த வெத்தலை மேலே வச்சு அது மேலே 2 அருகம்புல்லை வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் அரிசி அட்சதை அரிசி எடுத்து அப்படியே அது சுற்றிலும் போட்டு விட்டு பூக்கள் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் வாசனை பூக்களையும் அது மேலே போட்டு அதை கொண்டு போய் பூஜையில் விநாயகப் பெருமான் முன்னாடி வச்சு உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரணும்னு மனதார விநாயகரை வேண்டி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். விநாயகர் அகவல் சொல்லலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகருக்குரிய மூல மந்திரங்களை சொல்லலாம். விநாயகரின் திருநாமங்களை சொல்லலாம். எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். காரிய சித்தி மாலை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. பந்தமகற்றும் மனத உணப்பரப்பும்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த காரிய சித்தி மாலை 8 தடவை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இது நான் சொன்னதில் எது சாத்தியமோ அதை சொல்லி அந்த விநாயகரை வழிபட்டுட்டு மறுநாள் அந்த மஞ்சளை எடுத்து தண்ணீரில் கரைச்சி உங்கள் வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க. நிலைவாசலில் தெளித்து விடுங்க. வாசலில் கோலமிடும் இடத்துல தெளித்து விடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் கண்டிப்பாக நீங்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.